மும்பை இந்தியன்ஸ் தோத்துக்கிட்டு இருக்கு. மிட் சீசன் ட்ரேடுன்னு ஒன்று இருக்கு. பாதி மேட்ச் எல்லாமே விளாண்டாச்சு. இனிமேலும் நம்ம வந்து ஜெயிக்கலைன்னா நம்மளை வந்து செருப்பாத அடிக்காத குறையா நம்மளை பேசுவாங்க. மிட் சீசன் ட்ரேடுக்கு வேற வழி இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு இது யாருமே பண்ணதில்லை. வேற நோட்டை தீட்டு வேண்டாம். சொல்லுப்பா, யாரப்பா எடுப்போம்? ஓகே, உங்களுக்கு டீம் ஏ வேணுமா டீம் பி வேணுமா? டீம் ஏனா என்ன, டீம் பினா என்னன்னு சொல்லிடு. டீம் ஏனா நம்ம டீம் வந்து தூக்கி நிப்பாட்ட போறாங்க, அதுக்கு தான் நமக்கு வேணும். அப்புறம் எதுக்கு டீம் பி? டீம் பி வந்து நம்ம இப்ப எங்க இருக்கோமோ அங்கேயே நிப்பாட்டுவாங்க. அதுக்கு எதுக்குடா? அதுக்கு நான் இந்த டீம் வச்சே போயிடுவான்ல. எனக்கு டீம் ஏ மட்டும் சொல்லு. டீம் ஏ மட்டும். டீம் ஏ மட்டும் சொல்லு. விருப்பம் டீம் பி எடுத்துக்கலாம். சரி ஓகே, சரி டீம் ஏ சொல்லு. டீம் பி அப்புறம் பாத்துக்கிறோம். டீம் ஏ பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட். பேட்ஸ்மேன் ஓகேவா? நமக்குனே ஒரு பிளேயர் நம்ம எப்பயுமே ஒரு எப்படி க்ரூம் பண்ணுவோம். கரெக்ட் அந்த மாதிரி இவனை க்ரூம் பண்ணா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இந்த பிளேயரை வச்சுக்கலாம். சூப்பர். யாருப்பா அப்படித்தான்ப்பா ஒரு ஆள். ஆமா, 20 வருஷம் மும்பை இந்தியன்ஸ்க்காக கண்டிப்பா விளையாடுவாரு. நீங்க ரீடைனா பண்ணிட்டே இருக்கலாம். சர்ரா பில்டப் ஓவரா இருக்கு. பிளேயர் யாருன்னு சொல்லு. சூரியவன்சியை நம்ம வாங்கி அவனை வந்து நம்ம குரூம் பண்ண. ஏன்டா அவன் தான் விளையாண்டு வளர்ந்துட்டானே, இதுக்கு நம்ம என்னத்தை வளர அவனை கூப்பிட்டு வச்சு அவன் தான் ஏற்கனவே அடிக்கிறானே. வந்து வெளிமுகத்துக்கு நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பிளேயரை வாங்கி குரூம் பண்ணதான் சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லிக்குவோம். கரெக்டா? நம்ம வந்து விளையாடாத, அவனுக்கு கிரிக்கெட்னா தெரியும், ஆனா எந்த இதுலயும் விளையாண்டு இருக்க மாட்டான். இவன் தான் ராஜஸ்தான்ல பொழக்குறானே, நம்மளே போட்டு பொழந்திருக்கானே, இவனை கூப்பிட்டு வந்து கேட்போம். அவன் என்ன பண்ணுவான்? அப்புறம் யாரு பராக வச்சு ஓப்பனிங் இறங்குவோமா? விளங்குவானா அவன்? இல்ல நம்ம விளங்குவோமா? இல்ல நம்ம டீம்ல இருந்து வேணாம், கொடுக்க வேணாம். நம்ம டீமே கொடுத்தரலாம் நினைக்கிறேன். அவன் கொடுக்க மாட்டான். அடுத்த ஆள் போ. சரி ஓகே, சரி அவனை தான் வாங்கல. அவனுக்கு ஆப்போசிட்ல அப்படியே ஒரு பிளேயர் ஜெய்ஸ்வால். எதுக்கு? ரோஹித் சர்மா பக்கத்துல சேரை போட்டு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேக்கா விளையாடுறதுக்கு பிளேயர் சொல்றான்னா ஏன்டா இப்படி பண்ணுங்க? இந்தியால ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும் ஓப்பனிங் அப்படி மாசா இருக்கும். அதே மும்பை இந்தியன்ஸ்ல வாங்கி போட முடியாதுன்னு. கரெக்ட். அங்க வந்து அவங்க 2 பேரும் விளையாடுறாங்க. இங்க ரோஹித் சர்மா தண்ணி குடிச்சாரா, இவனும் தண்ணி குடிக்கிறான். அவர் செல்ஃபி போட்டாரா, இவனும் செல்ஃபி போடுறான். இவன் வெளியே போனானா, அவனும் வெளியே போடுறான். இதுக்கான லைக் டு லைக் தானே. அவர் ரைட் ஹேண்ட் அவனே விளையாடல, இவன் அப்ப பெஞ்சில தான் உட்காருவேன். ரோஹித் சர்மா விளையாண்டா நான் விளையாடு, ரோஹித் சர்மா விளையாடலன்னா நானும் விளையாட மாட்டேன்ல போவேன். என்னடா பேசுற? சரி போ, அவனு வேணா, அடுத்து போ. சரி, ஒரு பிரப்சிம்ரன் சிங் வச்சு போ. பிரப்சிம்ரன் சிங் அவனுக்கு வந்து கண்ணை மூடிட்டு சுத்துறான். ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துல ரன் வருது. அதுக்காகலாம் அவனை நம்பிலாம் நம்ம பேட்டிங்ல எடுக்க முடியாது, நம்ம டீம்லயே எடுக்க முடியாது. நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் கிரிக்கெட்டர், பர்ஃபெக்ட் பேட்ஸ்மேன் வேணும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லு. பெர்ஃபெக்டா சும்மன் கில் பெர்ஃபெக்ட்னு சொல்லையில சும்மன் கில்லை கொண்டு வந்தா செருப்பால் அடிக்க வேணாமா? ஒன்னதான் செருப்பால் அடிக்கணும். பெர்ஃபெக்ட்டுக்கும் சும்மன் கில்லுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்காடா? அவன் எல்லாம் ஒரு பேட்ஸ்மேன் எப்படா நீங்க நம்புறீங்க சொல்லு? நம்ம டீமுக்கு இருக்கிறதுக்கு ஒரு சூரியகுமார் யாதவ் விடு, அவனை கூட விடு, ஒரு ட்ரெண்ட் போல்ட் அளவுக்காச்சும் கில்லுக்கு இருக்கானாடா? அவனை போய் எடுத்துக்கிட்டு சரி, அதுக்கு நான் டீமை கலைச்சு விட்டு போயிருவேன் போ. சரி, ஒரு ஹென்ரிஸ் கிளாசன். கரெக்ட், கிளாசன் நமக்கு வந்து ஆரஞ்சு கேப் லிஸ்ட்லாம் இருக்கு. ஆரஞ்சு கேப் லிஸ்ட் சூப்பர். அதுக்காகவே நமக்கு வேணாம் ஹென்ரி கிளாசன். நம்ம என்னைக்கு ஆரஞ்சு கேப் லிஸ்ட்ல இருக்கிற பிளேயர்ஸ் வந்து நம்ம பிளேயர்ஸ் யார் இருந்திருக்கா சொல்லு? சச்சின் டெண்டுல்கருக்கு அப்புறம் எல்லாரும் அந்த லிஸ்ட்டுக்கு சும்மா போவோம், போயிட்டு வந்துருவோம். அந்த லிஸ்ட்லயே கிடக்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ண? நமக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா. ஒரு விராட் கோலி. கரெக்ட். விராட் கோலி, ரோஹித் சர்மா செம்ம காம்போ. யூகிக்கே முடியல. ஆர்சிபி காரன் விடுவானா? நம்ம ரோஹித்தை விட்டோமா? ரோஹித்தை எவ்வளவு கேவலமா பண்ணா எல்லாரும் அவளை இது பண்ணோமா? அவனை போனாரா இல்ல நம்ம போ விட்டோமா? அப்படித்தானே அவங்களும் வச்சிருப்பாங்க கோலி. ஆனா ரோஹித் சர்மா அளவுக்கு அவங்க ட்ரீட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. கொடுக்க மாட்டாங்க. விட்டுற அடுத்தால் போ. சரி ஓகே. ஒரு சாய் சுதர்சன் வாங்கி கொடுங்க. சாய் சுதர்சன் வச்சு என்ன பண்ண? ஓப்பனிங்கா உட்கார வச்சு சாய் சுதர்சன் இருக்கு. சாய் சுதர்சன் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண. விக்கெட் கீப்பிங் வந்து வேற யார பண்ண? விக்கெட் கீப்பிங் வந்துட்டு ராபின் மிக்ஸ கொண்டு வர. சூப்பர்ப்பா. அதாவது இப்பயாச்சும் ஒரு 8வது இடத்துல இருக்கும். நீ சொல்றதெல்லாம் பண்ணா 10வது இடத்துக்கு வந்துடும். சாய் சுதர்சன் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். ஜிடி நல்லா இருக்கணுமா வேணாமா? சோ ஜிடி நல்லா இருக்கு போட்டு நம்ம தான் நல்லா இல்ல, மத்தவங்களையாச்சும் வாழப்போமே. சோ வேணாம், விட்டுரு. அடுத்த ஆள். சாய் சுதர்சன் வேணாப்பா, அடுத்த ஆள் போப்பா. சரி ஓகே. கேஎல் ராகுல் உண்மையிலே செம்ம பிளேயரு. பேட்ஸ்மேன், பர்ஃபெக்ட் பேட்ஸ்மேன். 150 பேரை அடிச்சிருக்காரு. அதுக்காகவே அவர் எடுக்கல. ஆனா அதுக்காக நான் எடுக்க மாட்டேன். அவர் 150 அடிச்சு அந்த மேட்ச் தோத்துருக்காங்கன்னா அவருக்கு லக்குன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. நமக்கு ஒரு பேட்ஸ்மேன் வேணும்னா அவருக்கு லக்கு வேணும். லக்கு இல்லாம பேட்ஸ்மேன் எடுத்து என்ன பண்ண? சோ லக்கு இல்ல, அன்லக்கி. இப்ப நம்ம டீம்ல இருக்க எல்லாருக்கும் லக் இருக்கு. நம்ம டீமுக்கே லக் இல்லப்பா. இருந்தாலும் வேணாப்பா, அடுத்த ஆள் போப்பா. சரி ஓகே. இப்போதைக்கு ஒரு சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காருன்னு சொல்ல முடியல, ஆனா விளையாடுறாரு. அப்படி ஒரு பிளேயர் தான் வேணும். சொல்லுறாரு சர்ஃப்ராஸ் கான். சூப்பர். பங்காளிக்கு சர்ஃப்ராஸ் கான் தான் ஒரு மாதிரி எப்படி சொல்றது,
ஏதாச்சும் ஒன்று ரிப்பேர்னா சர்ஃப்ராஸ் கான் சரி பண்ணி தர்றாரு. அவனை கூப்பிட்டு அப்புறம் நமக்கு கீழே பங்காளி போவா, நமக்கு மேல பங்காளி இருக்கான், நல்லா இருந்து போட்டுமே, வாழ விடுவோம். ஏன் இப்படி அவன் ஜோத்துல மண்ணள்ளி போடுற, அடுத்த ஆள் போப்பா. சரி, நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போன இஷான் கிஷனையாவது வாங்கி கொடுங்க, விக்கெட் கீப்பிங் நிப்பாட்ட வச்சுக்கிறேன். இஷான் கிஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்றான்ல, அதனால தானே நீ ஸ்குவாட்ல எடுத்துட்டு வந்த. இப்போ நம்மகிட்ட இருந்து அவன் போயிட்டான், அதனாலதான் அவன் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றான். இப்போ திருப்பி நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அவனோட வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு. ஒரு வேளை இவன் நமக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா அடுத்தவன் வாழ்க்கையில நம்ம மண்ணள்ளி போடக்கூடாது. எவ்வளவுதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு, வேணாம். அப்ப பேட்ஸ்மேன் ஒன்றும் சரியா இல்லை எனக்கு தெரிஞ்சு. என்னத்த இவனெல்லாம் ஒரு அனாலிசிஸ்ன்னு வச்சிருக்கோமோ, இப்போ அடுத்து என்ன பவுலிங்காச்சும் ஏதாச்சும் தேடுற மாதிரி பவுலராக பாருங்க, பவுலரா சொல்லி பிரின்ஸ் யாதவ் வாங்கி கொடுங்க. பிரின்ஸ் யாதவ் வேணாம், அவன் எதுக்கு, அவன் என்ன பண்ணா, விக்கெட் எடுக்கணுங்க. விக்கெட் தான் நம்ம முதல்ல சர்துல் தாக்கூர் எடுக்கிறான். சர்துல் தாக்கூரா பிரின்ஸ் யாதவ், என்னடா கம்பேர் பண்றீங்க, அவனா வேணாம்டா. நீ தான் சொல்லு, என்ன சொல்லுப்பா. சரி, ஒரு ஆர்ச்சர் வாங்கி கொடுங்க. ஆர்ச்சர் சூப்பர். ஆர்ச்சர் வந்து சூப்பரா இருப்பா. நம்ம இதுல நல்லா விளையாண்டானா, வேற டீம்ல நல்லா விளையாண்டானா, நம்ம எடுத்தோமா, நல்லா விளையாடல, திருப்பி போனானா, இப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றானா, திருப்பி எடுத்து நம்ம இதுல எப்படியும் பெர்ஃபார்ம் பண்ணாம போறதுக்கு எதுக்கு நம்ம எடுக்கணும். சீசன் தானே, இப்ப நல்லா தானே பண்ணிட்டு இருக்க, அப்படியே வந்து விளையாடாம விளங்காம போறதுக்கு ஒரு பிளேயர் எவனாச்சும் எடுப்பானாப்பா. என்னப்பா, ஒரு மோசின் கான் 5 விக்கெட் எடுத்தார் பாத்தியா, 5 விக்கெட் எடுத்து சூப்பர் வாழ்த்துக்கள். அங்கே இருக்கட்டும், அங்க இருந்ததுனால 5 விக்கெட் எடுத்தார். இங்க வந்து ரன் கொடுக்குறாங்க, நல்லா இருந்த போட்டோம். இன்னொன்னு நமக்கு அஸ்வின் குமார் இருக்காரு. அஸ்வின் குமார் கண்டிப்பா இந்த வாட்டி 8 விக்கெட் எடுப்பாரு, எழுதி வச்சுக்க இந்த வீடியோல. கிழிப்பாரு. அடுத்து போடு ஹேசல்வுட். அவன்கிட்ட போய் ஒரு பவுலரை கேட்கலாமா, அதுவும் பவுலரை போய் கேட்கலாமா? ஒரு காலத்துல போல்ட், ஒரு காலத்துல மெக்லனகன், மிச்சல் ஜான்சன், லசித் மலிங்கா, இப்படி நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அந்த டீமுக்கெல்லாம் பவுலிங்னா என்னன்னே தெரியாது. அவன்கிட்ட போய் இப்ப நம்ம பவுலர்ஸை பிச்சை எடுக்கிற நிலைமை கேஸ். ஆனா புவனேஸ்வர் குமார், அவன் இந்த டீம், அதே டீம் தான் தெரியுதுல. போ அடுத்து, எனக்கு ஏன் மிஸ் பண்றீங்க, அடுத்த ஆள் போப்பா. ஷமி சூப்பர் பிக். பும்ராக்கு நல்ல இதா இருக்குல்ல. ஷமி எந்த டீம்ல விளையாடுறான்? லக்னோல ஷமி விளையாண்டுட்டு இருக்கான். எத்தனை விக்கெட் எடுத்தான் தெரியல, கிட்டத்தட்ட 10 விக்கெட் எடுத்திருக்கான். 10 விக்கெட் தான் எடுத்திருக்கானா? 10 விக்கெட் எடுத்ததுக்கு எதுக்குப்பா ஷமி ஒரு 20-30 விக்கெட் எடுத்திருந்தானா? யாரும் 7 மேட்ச் தான் முடிஞ்சு, 7 மேட்ச்ல 20 விக்கெட் 30 விக்கெட் எடுக்கணுங்க. அவன்டா எடுத்திருக்கா 7 மேட்ச் 20. அப்புறம் எதுங்க ஷமியை கூப்பிட்டு வரீங்க? ஒரு 20 விக்கெட் ஷமி எடுத்திருந்தானா சரிங்களா, எடுத்தது 10, இதுக்கு ஷமி வேற. போங்க அடுத்து. சரி, திடீர்னு நம்ம இப்ப மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கோம், சரியா? சூப்பர் கரெக்ட். ஜெயிக்கிற மாதிரி நம்ம சூப்பர் ஜெயிக்கிறோம். அப்போ போய் மேட்ச் டை ஆகி சூப்பர் ஓவர் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு காப்பாத்த ஒரு பவுலர் வேணும். இன்னொரு சொல்லு, நீ சொன்னது மேட்ச் வந்து குரூசியலா போகுது, அதுலயே காமெடி வந்துருச்சு. அடுத்து மேட்ச் வந்து டை ஆயிடுச்சு. அதை விட காமெடி பிளாஸ்டா இருக்கு. அடுத்து சூப்பர் ஓவர்ல பால் போறதுக்கு ஒரு பிளேயர், இது வந்து பிளாஸ்டா இருக்கு. யார் அந்த பவுலர்? சுனில் நரேன். சூப்பர் ஓவருக்குனே எடுத்தாருன்னா சுனில் நரேன். நம்ம டீம்ல பொலார்டு இருந்தார்ல, அவர் என்ன பண்ணாரு, நம்ம வந்து அவரை வந்து நம்ம வந்து அவரை ரிலீஸ் பண்ண போறோம்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, அவ்வளவுதான், எனக்கு ஐபிஎல்லே வேணான்ட்டாரு. அதே மாதிரி தானே அப்ப நிறைய யோசிப்பாங்க, எல்லாம் ஒரே ரத்தம் தானே. ரஷல் என்ன பண்ணாரு, எனக்கு ஐபிஎல்லே வேணாம். அப்ப அதே தானே பண்ணுவாரு. ஒருத்தரோட வாழ்க்கையை அழிச்சு நம்ம போய் பிளேயர்கிட்ட கேட்க வேணாம், மேனேஜ்மெண்ட் கேட்டு வாங்குவோம். மேனேஜ்மெண்ட்ட கேட்டாதான் பிளேயருக்கு எப்படினாலும் பிளேயர் தானே வந்து விளையாட போறான், அவன்கிட்ட சொல்லுவாங்க என்ன, அப்போ வாட்டுக்கு நான் கிரிக்கெட்டே ரிட்டையர் ஆறேன்னு சொல்லி ஒருத்தனோட வாழ்க்கை நம்ம அழிச்சு நம்ம முன்னேறணும்னு அப்படி ஒரு வெக்கக்கேடு மானக்கேடு நமக்கு வேணாம். சரி, நம்ம டீம்ல இருந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விட்டோம் ஒரு அன்சுல் கம்போஜ், பர்பிள் கேப் லிஸ்ட்ல இருக்காருன்னா உண்மையிலே பாராட்டலாம் அவர். அதுக்காகவே அவரை நம்ம எடுக்க வேணாம். பாராட்டுறாள் எதிர்த்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒருத்தர் வளர்ந்துருக்கானா வளரட்டும், அந்த டீம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணட்டும். அடுத்து ஒரு மார்க்கோ யான்சன் நம்ம டீம்ல இருந்து விட்டு போனவர். மார்க்கோ யான்சன் எதுக்கு, நம்ம என்ன கிரிக்கெட்ல ஆடுறோமா இல்ல WW விளையாடுறோமா, வந்து சண்டை ஒரு யான்சன். ஏற்கனவே யான்சனுக்கும் பும்ராவும் ஆகாது, இல்ல யான்சனையும் எடுத்து பும்ராவே எடுத்து 2 பேர் சண்டை ஓடுற நம்ம தடுத்து வேடிக்கைவா பார்க்க. என்னப்பா பேசுற, அடுத்த ஆள் போப்பா. சரி, பிரசித் கிருஷ்ணாவாப்பா, எதுக்குலாம் காரணம் தெரியல. அவன் ஒரு பவுலரே கிடையாதுடா. எல்லாரும் ஒரு மாதிரி இந்த ஒரு லுங்கி நிக்கிடி, இந்த பிரசித் கிருஷ்ணா, வேற யாரு, இந்த மாதிரி ஒரு 5 பவுலர்ஸ்லாம் இருக்காங்கடா. அவங்க எல்லாம் பேரு நீங்க வந்து ஒரு மாதிரி ஹைப்பை கொடுத்துறீங்களா, அவன் ஒன்றும் பண்ண மாட்டான்டா. வேற ஆள் போற எல்லாமே பண்ணக்கூடிய ஆள் ஒரு ஆள். சூப்பர், கமான். மிச்சல் ஸ்டார்க். ரோஹித் சர்மா பொழந்ததை ஞாபகம் வச்சுக்கிட்டும் பேசுற பத்தியா. இன்னொன்னு அவன் எப்ப ஐபிஎல் நம்ம டீம்ல தான் விளையாட போறான். ரோஹித் சர்மா ஏன்டா பொழக்க போறான்? ஒருவேளை பொழந்துட்டாருன்னா, நம்ம டீம்ல இருக்கிற ரோஹித் சர்மாவே அவரை பொழக்க போறாருன்னா அடுத்த டீம் கண்டிப்பா பொழந்துருவாங்க, வாய்ப்பு இருக்கு. என்ன பேசுற, இன்னொன்னு அவர் தான் ஐபிஎல் இன்னும் விளையாடலையே.
அதுக்காண்டி தான் விளையாட முன்னாடி நம்ம எடுத்து வச்சு விளையாட வைப்போம். ஒரு ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர் தான் நமக்கு தேவை. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு? இப்ப நான் சொன்ன ஒரு 20 பிளேயர்ல யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. மிச்சல் ஸ்டார்க் மட்டும் தான் உனக்கு தெரியுது. இருந்தாலும் எனக்கு அவர் விளையாடவே இல்லை, அவர் கிரவுண்டுக்குள்ளே வரல. இருந்தாலும் இந்த மாதிரிலாம் யோசிச்சா விளங்குமா டீம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சரி டீம் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது கேப்டனே அதை வாங்கி கொடுங்க. சூப்பர் கேப்டன் எந்த கேப்டன் இந்த ஏரியா மேட்ச்ல கேப்டன் பண்ற ஆளா இருந்தா கூட பரவாயில்ல, நமக்கு கேப்டன் ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் லோல இருந்தே போறேன். சூப்பர். யாரு? ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட். டாஸ்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கேப்டன்ஷிப் வந்தோடனே பேட்டிங்ல ப்ரெஷர் வந்துருச்சு, பேட்டிங்ல ரன்னிங் சரியா இல்லை, அதே மாதிரி பவுலர் ஷஃபிள் சரியில்லை, ஃபீல்டிங் செட்டிங் சரியில்லை. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு மும்பைல எடுக்கணும்? ஃபீல்டிங் செட்டிங் சரியில்லையா? ஃபீல்ட் செட்டப் ரைட்டு. நீங்க தான் நம்மளே ஒரு வீடியோல போட்டிருக்கோம், ருத்ராஜ் கண்டிப்பா வான்கடையில ஃபார்முக்கு வந்துரும். சோ இப்போ அந்த வேணா கேப்டன்ஷிப் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ப்ரெஷர் வந்துருச்சு, அவன் நமக்கு வேணாம். சரி ஓகே, அடுத்து சொல்லுங்க. ரியான் பராக் நல்ல ஒரு கேப்டன்ஷிப், சூப்பர். அவனோட ஆட்டிடியூட பார்த்து அவனையே ஏற்கனவே செருப்பால் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்மளே இப்ப செருப்பால் அடிப்பாங்க. இவனை போய் எடுத்ததுக்கு நீங்க அழுத எவன்ட்ட அஸ்வினி குமார்ட்ட கேப்டன்ஷிப்பை கொடுத்துட்டு போயிடலான்னு செருப்பால் அடிப்பாங்க. வேணாம், அப்படி ஆட்டிடியூடான பிளேயர்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ண? சரி ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனா கேட்டுருவாங்க. ஸ்ரேயஸ் ஐயரை எடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயரை எடுத்தோன்னு வச்சுக்கோ, ஸ்ரேயஸ் ஐயர், சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா 4 பேர் சண்டை ஓடுவாங்க. இந்தியன் டீம்ல எனக்கு தான் கேப்டன் வேணும், இந்தியன் டீம்ல எனக்கு தான் கேப்டன் வேணும்ட்டு அவன் அங்கேயே இருக்கட்டும். இந்தியன் டீம்ல தான் சண்டை போடுறேன். நம்ம மும்பை இந்தியன்ஸ் தானே, இந்தியன் தானே, என்ன எப்படி எல்லாம் ஜமாலி. ஏன்டா கோபால் அவன் நம்மளை கொடுக்க மாட்டான். கோபால் ஏன் இப்படி பண்றீங்க? சரி ஓகே, ஒரு ரஜத் பட்டிதர் கரெக்ட். அதாவது ஒரு காலத்துல சச்சின் டெண்டுல்கர், ஹர்பஜன் சிங், ஒரு மாதிரி ரோஹித் சர்மா, பொலாடு, இப்படி ஒரு கேப்டன்ஷிப் இருந்த இடத்துல பட்டிதரை வச்சு பாக்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா தான் இருக்கு. பட் எனக்கு பிடிக்கல. பிடிக்கிறதுக்கு தாங்க காரணம் வேணும், பிடிக்காததுக்கு எதுக்குங்க காரணம் வேணும்? பிடிக்கல. நடுவுல ஸ்பின் ஆடுறதுக்கு ஆள் இல்ல. சிஎஸ்கே மேட்ச்ல எல்லாம் பாத்தீங்களா எத்தனை சிஎஸ்கேவா செத்த பாம்பு எதுக்கிட்ட அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? வேற ஏதாவது சொல்லு. அந்த ஸ்பின்னிட்ட எவ்வளவு வேணா பட்டிதரை எடுத்துதான் நம்ம கப்பு ஜெயிக்கணும். வேணாம், அதுவும் ஆர்சிபி கப்பு வேணாம். நீ வண்ட பேசினா முடியாது, வேணாம் விடுங்க. சரி வீடியோ இதோட முடிச்சுப்போம். மொத்தத்துல ஒரு பிளேயர் கூட அனாலிசிஸ் விளங்கல. இப்ப தெரியுதா அனாலிசிஸ்ன்ட்டு? 2024 ஆக்ஷன்லயும் ஒன்னையும் கிழிக்கல, 25லயும் ஒன்னையும் கிழிக்கல, 26ல இப்ப மிட் சீசன்லயும் ஒன்னையும் கிழிக்கல. இவனை வச்சுக்கிட்டு நம்ம கப்பு ஜெயிக்க என்னத்த ஜெயிக்கவோ போ. அப்பா